சிலர் என்ன பண்ணுறது, வர்றது, வார்த்தையை கேட்கறது, சரி ஜெபம் பண்ணுங்கன்றது, ஒன்றும் நடக்கலையா, எனக்கு என்னமோ நடக்க மாட்டேங்குது. நான் கூட போய் பார்த்தேங்க அந்த கூட்டத்துக்கு, அவரும் ஜெபம் பண்ணார், நானும் ஒரு நாளெல்லாம் போய் அந்த பில்டிங்கில் உட்காந்துருந்தேன், எனக்கு ஒன்றும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அப்படி எதுவும் மாற்றம் வரும்னு நீங்கள் சொல்லிடல. என்ன சொல்லியிருக்குது, வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர், வந்து வார்த்தையின்படி கேட்டு அதன்படி வந்து இங்கே ஆண்டவரேன்னு ஒரு கும்பிட்டு போனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. வந்து வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவர், வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி அவன் எப்படி இருப்பான், அப்பேற்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான். நான் இத்தனை வருஷமா வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து கொண்டிருக்கிறேன், அவன் எப்படி இருப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காரியம் பாருங்க. எப்படி இருப்பானாம், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கவில்லைன்னு சொல்லல, அசைக்கவில்லைன்னு சொல்லியிருந்தாலே போதும் அது. ஆனால் அசைக்க கூடாமற் போயிற்று. It was impossible for the storms of this life to shake this man's life.